ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம அன்னை மகாலட்சுமியோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது, என்ன மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ் வரப்போகுது, அதை நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணிக்கணும் பார்க்கலாமா? டிவைன் ரெடியாக இருக்குது, அன்னை மகாலட்சுமி ரெடியாக இருக்காங்க. நீங்கள் ரெடியாக? சரி, இதில் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3. இது உங்களுக்கு ஹீலிங் பிரமிட் வச்சும் காமிச்சிருக்கேன். இந்த பைல் 1க்கு எல்லோ கலர் ஹீலிங் பிரமிட், பைல் 2க்கு ரெட் கலர் ஹீலிங் பிரமிட், 3க்கு ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட். ஓகேவா? உங்களுக்கு இந்த ஹீலிங் பிரமிட் வச்சும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கார்டு ஒரே மாதிரி இருக்கிறனால உங்களுக்கு இது சொல்லியிருக்கேன். ஓகே, நீங்கள் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு உள்ளே வாங்க. இது எனர்ஜி ப்ரெடிக்ஷன். உங்களோட ஆறாவை ஸ்ட்ராங்காக பதிவிடும் பொழுது உங்களுக்கான விஷயங்களை கண்டிப்பாக யூனிவர்ஸ் இங்கே கொடுப்பாங்க. மகாலட்சுமி அன்னைன்னு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? சில பேரோட அந்த பிளாக்கேஜஸ் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்குது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக பதிவிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். நியூ வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆல்ரெடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்களுக்கு இந்த மெத்தட் தெரியும். ஓகேவா? சரி, வாங்க இப்போ நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு மகாலட்சுமி அன்னையின் அருள் எப்படி இருக்குது, அவங்களோட ஆசீர்வாதம் என்ன கிஃப்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ரெண்டு கார்டாக வந்திருக்குப்பா. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களை நீங்கள் கொஞ்ச நாளாக உங்களோட அந்த உடல் மனம் ஏதோ ப்ராப்ளத்தில் இருக்க மாதிரி இருக்குது. உங்களை உங்களோட ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்கிறாங்க. ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப மஸ்ட். ஓகேவா? நீங்கள் மணி எனர்ஜிக்காக நீங்கள் இது பண்ணாலும் உங்களோட ஹெல்த்தில் கவனம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ ஏதோ ஒரு கேள்வி அம்மா கிட்ட மனதில் நிறுத்தி கேட்டிருக்கீங்க. பைல் 1 சூஸ் பண்ணவங்க அந்த கேள்விக்கு ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. ஒரு சிலருக்கு இப்போ இருக்க இந்த சிச்சுவேஷனை பற்றி நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சர் என்ன ஆகுமோ, எப்படி இது சரியாகும், எப்படி நம்ம இந்த விஷயங்களெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு ரிலேஷன்ஷிப்காக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் மணி எனர்ஜிக்காக கூட அந்த ஸ்ட்ரகிள். இப்போ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களோட வேலையில் ஏதாவது ப்ராப்ளம், இல்லைனா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரக் அப்படி இருக்குன்னாலும் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. கண்டிப்பாக கிளியர் ஆகும், சரி பண்ணித்தரேன், சரியாகும் அப்படின்றாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பர்சன் பீப்புள்ஸ் உங்ககிட்ட வருவாங்க. இது பிஸ்னஸில் இருக்கலாம், இல்லைனா லைஃப் பார்ட்னராக கூட இருக்கலாம். ஏன்னா 2 விதமாக எனக்கு ரெசனேட் ஆகுது. ஸோ ஒரு சிலருக்கு நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்க சில விஷயங்கள்லேருந்து அது ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்களா, இல்லைனா ஒரு வேலை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் ஒரு சரியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு க்ரோத் இல்லை. மோஸ்ட் ஆஃப் இப்போ நம்ம ஃபைனான்ஸ்க்காக தான் பார்த்துருக்கோம். அன்னை அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஏஞ்சல் கார்டில் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ ஒரு சிலருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உங்களோட பிஸ்னஸ்லேயோ இல்லைனா நீங்கள் ஒர்க் பண்ணுற டீம்லேயோ ஒரு நல்ல பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க, அந்த ஜாபில் வருவாங்க. அவங்க உங்களுக்கு நல்ல ஆத்மார்த்தமாக வேலை பார்த்து கொடுப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி மணிக்காக நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்க யார்கிட்டையாவது அப்படின்னாலும், அது மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்களுக்கு திடீர்னு இப்போது நீங்கள் யார்கிட்டே கேட்டு வச்சுருப்பீங்க, இத்தனை நாள் அவங்க பார்க்கலான்னு சொல்லியிருந்தா கூட உங்களுக்கு இப்போது அவங்க மூலயமா அந்த ஹெல்ப்பு யூனிவர்ஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? ஒரு சிலர் நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்க அந்த ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க பிஸ்னஸ்க்காக, இல்லைனா மணி இன்கம்காக, அவங்களோட ஜாப் ரிலேஷன்ஷிப்காக சம்திங். அதில் அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகணும். உங்களோட ரூட்டை மாற்றுங்க. உங்களுக்கான ஒரு நல்ல பாசிட்டிவான வழி திறக்கப்படுகிறது. நீங்கள் அந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கணும். ஓகேவா? உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பாஸ்ட் சைக்கிள்லேயே சுற்றிட்டுருக்குறீங்க. இந்த பாஸ்ட் சைக்கிளில் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா அங்கே தான் நிற்கணும். அதுலேருந்து வெளியே வாங்க, பேலன்சிங்காக வைங்க, சூஸ் நியூ டைரக்ஷன். ஓகேவா? ஒரு சிலருக்கு இந்த சிச்சுவேஷன் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க.
கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான அந்த மணி எனர்ஜி, அந்த நீங்கள் நினைக்கிற ஜாபு அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. கவலைப்படாதீங்க. ஓகேவா? சிச்சுவேஷன் வில் இம்ப்ரூவ் வெரி சூன். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். பைல் 1க்கு முடிச்சிட்டாங்க. ஓகேவா? சரி, இதில் வந்து பைல் 1 இந்த கார்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கம்யூனிகேட் கிளியர்லி. அதாவது நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து இப்போது செஞ்சிட்ருக்கீங்க, இல்லை செய்ய போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை செய்ய போகிறீங்கன்னா அதில் எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். அரகுற மைண்டோட, அரகுற இன்ஃபர்மேஷனோட நீங்கள் எதையும் செயல்படுத்தாதீங்க. சரியா? ஸோ ஒரு விஷயத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணணும். அவசரத்தில், கோபத்தில், கன்ஃபியூஷன் மைண்ட்லலாம் எந்த ஒரு விஷயமும் நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது. அதை தான் வந்து கைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். ஓகே, அவ்வளோதான். ஸோ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு அன்னையோட அந்த கைடன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரீடிங்கோட எண்டில் வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டினும் இருக்குது. மகாலட்சுமி அன்னைக்கிட்ட உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் வந்து அதை கேட்கலாம். உங்களுக்கான ஆன்சர் கொடுக்கப்படும். ஓகேவா? சரி, இப்போது பைல் 2 இந்த ரெட் கலர் ஹீலிங் பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கு அன்னை என்ன சொல்கிறாங்க, இந்த கார்டில் என்ன சொல்லியிருக்காங்க? ஆப்பர்ச்சுனிட்டி. வாவ், உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். இது நீங்கள் வந்து அம்மாக்கிட்ட எந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்காக கேட்குறீங்க, இல்லைனா மணி இன்கம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி, அப்புறம் ஜாபுக்காக ஏதாவது வேலை வாய்ப்புக்காக எக்ஸாம்லாம் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. ஸோ ஏஞ்சல் கார்டில் என்ன சொல்கிறாங்க ஃபர்தராக பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு? யூ ஆல்ரெடி there is something better. இப்போ வந்து இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க மணி எனர்ஜிக்காக கொஞ்சம் அதாவது அந்த ஸ்ட்ரக்கில் இருக்கீங்க. மணி எனர்ஜி அது அந்த மாதிரி நான் சொல்லவே மாட்டேன். மணிங்கிறது வந்து மற்ற எனர்ஜிஸ் மாதிரி தான். இப்போ எப்படி நீர், நெருப்பு, ஆகாயம், மண் இந்த மாதிரி பஞ்சபூத சக்திகளும் இருக்கு இல்லையா? அது ஒரு எனர்ஜி தானே. சன்கிட்டேருந்து வர்றது ஹீட் எனர்ஜி. ஓகேவா? அது மாதிரி வாட்டர் வந்து தண்ணி வந்து அந்த தண்ணியோட எனர்ஜி எடுக்கிறோம். மண் வந்து அதுக்கான இது வேலை செய்யுது. அதே மாதிரி மணி இஸ் லைக் அ எனர்ஜி. புரிதலுக்காக சொல்கிறேன். நிறைய நம்ம சொசைட்டியில் மணியை பற்றி தப்பாக, இப்போ இவங்க ஒரு சைல்டு மாதிரி, ஒரு குழந்தை மாதிரி. உங்கள் வீட்டில் ஒரு பாப்பா இருக்குது, நிறைய குழந்தைங்க இருக்காங்க. ஆனால் அந்த பர்டிகுலர் குழந்தைகிட்ட மட்டும் நீங்கள் வந்து அப்பப்போ யாராவது பண்ணுற தப்புக்கெலாம் அவளை வந்து குறை சொல்லிக்கிட்டு அவள் மேலே ரொம்ப கோபமாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த குழந்தை எவ்வளோ முகம் வாடி போய் எவ்வளோ சோகமாக இருக்கும், டிப்ரெஷனில் இருக்கும். அந்த குழந்தை எப்படி ஆக்டிவாக இருக்கும் உங்ககிட்ட? அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணுற தப்பு. நீங்கள் இந்த சொசைட்டி சொல்லி வச்சுருக்கிற விஷயங்கள், உங்களோட ஆழ்மன பதிவுகள் இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த அன்னையோட அந்த இதுவை வந்து நீங்கள் எடுத்துக்காமல், அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்காமல், அவங்கள வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணாமல் அவங்கள ரொம்ப அப்செட் பண்ணி விட்டீங்க. அப்புறம் எப்படி வருவாங்க? ஒரு வீடு வந்து ரொம்ப இப்போ ஒரு வீட்டில் நம்ம இருக்கோம்னா அந்த வீட்டை வந்து க்ளீனாக வச்சு அதில் வந்து நல்ல வைப்ரேஷன்ஸ்லாம் நம்ம கொண்டு வந்தால் தான் இப்போ நம்ம அந்த வீட்டுக்குள்ளே இருப்போம். அந்த வீட்டை க்ளீன் பண்ணாமல், செய்யாமல், விளக்கு போடாமல், இருளடைய வச்சுட்டு குப்பையாக வச்சுன்னு இருந்தால் நீங்கள் முதல்ல அந்த வீட்டுக்குள்ளே இருப்பீங்களா? அந்த மாதிரி தான் அன்னை வந்து உங்களுக்கு இவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகள், கதவுகள் திறக்கப்படுகிறது. பைல் 2க்கு டேக் ஆக்ஷன் எடுக்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது. இப்போ இருக்கிற அந்த ஸ்ட்ரகிள் வந்து மாறப்போகுது சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கீங்க. ஒரு சிலர் நிறைய ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த ஸ்ட்ரக் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதுக்காக முயற்சி பண்ணலாமா வேணாமா, நம்ம போய் அவங்கக்கிட்ட மணி இன்கம் கேட்கலாமா, இல்லைனா இந்த வேலைக்கு நம்ம ட்ரை பண்ணலாமா, இப்போ செஞ்சிட்ருக்கிற வேலையை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமா, இல்லை இப்படியே பேலன்ஸிங்காக ஓட்டலாமா, ஏதோ ஒன்று. ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக இருக்குது. சம்திங் பெட்டர். இப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெடி ஆகிறீங்க. இப்போது
உங்களை அந்த ஸ்ட்ரக்லேருந்து இப்போ நீங்கள் நிறைய முயற்சி பண்ணி ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆழ்மன ரெக்கார்ட் இருக்கா, உங்களோட ஆழ்மன பதிவுகள் இருக்கா, உங்கள் சோலார் ப்ளக்ஸ் சக்ரா வந்து வீக்காக இருக்கா, ரூட் சக்ரா அண்ட் சோலார் ப்ளக்ஸ் இந்த 2 சக்ராவும் அடி வாங்குச்சுன்னா அதாவது மணி இன்கம்க்கான சக்ராஸ் அது. ஓகேவா? ஸோ மெயினான சக்ராஸ் அது 2. பயம் பதட்டம் இதெல்லாம் இருந்தது, ஒரு மணியை பற்றின பயம் பதட்டம் தன்னம்பிக்கையெல்லாம் இல்லாமல் போகுதுன்னா சோலார் ப்ளக்ஸ் அடி வாங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நீங்கள் செய்கிற வேலையில் ஃபெயிலியரு, பிஸ்னஸில் ஃபெயிலியரு எதுவுமே வந்து சித்திக்கலை அப்படின்னா ரூட் சக்ரா 2 சக்ராவும் நல்லா பேலன்சிங்காக இருக்கணும். என்கிட்ட நான் வந்து என்ன கேட்டிங்கன்னா 7 சக்ராவை நல்லா வச்சுருங்க, 2 சக்ராவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, எல்லா சக்ராவும் ஆக்டிவேட் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. நான் அந்த ஒரு சக்கரக்காகலாம் பார்த்து இது பண்ணிகிட்டுலாம் இருக்க மாட்டேன், எல்லா சக்கராவும் ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பேன். அதுக்கான கிளாஸஸ் நம்மக்கிட்ட இருக்குது. யூ ஆர் ரெடி. இந்த விஷயங்களெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணும் பொழுது நீங்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரெடி ஆகுறீங்க, தகுதி உடையவர்களாக மாறுறீங்க அப்படின்றாங்க. ஓகேவா? இது சம்திங் கலர் சேஞ்சஸ் ஆகிற மாதிரி இருக்குது. கேமரா ஒரு மாதிரி ரொம்ப வயலட்டாக இருக்குல்ல, திடீர்னு கிளைமேட்டில் ஒரு நேரம் எனக்கு அப்படி தான். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளோட அந்த ரீடிங் எடுக்கும்போது ஏன்னா சுற்றி வந்து அந்த வயலட் கலர் வைப்ரேஷன்ஸ், அது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த வானவில்ல உங்களுக்கு லாஸ்ட்டாக வரும் அந்த இது, ஃபஸ்ட்டு கலர் வந்து ரெட் கலர் வரும், லாஸ்ட்டாக வர்றது வந்து வயலட்டு. அது வந்து நம்ம க்ரௌன் சக்ராக்குரியது வயலட். அந்த கலர் அந்த வைப்ரேஷன்ஸ் உள்ள அந்த இது அந்த லைட் வெளிச்சம் தெரியுது. ஓகே ஃபைன். வைப்ரேஷன் யூனிவர்சல் வைப்ரேஷன் வருது பாருங்கள். யாராவது கெஸ் பார்த்துருக்கீங்களா? இந்த டக்குன்னு அது மாறும், ஒரு டைம் அந்த மாதிரி மாறுது, எனக்கே தெரியுது. நீங்களும் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரில, அதனால தான் சொல்கிறேன், கவனிச்சு பாருங்கள். வைப்ரேஷன் அழகாக எனக்கு என்னென்னா ஸ்க்ரீன் சரியாக தெரியாமல் போயிடுமோங்கிற அந்த இதுவாக இருக்குது. அந்த கலர் வந்து அப்படியே மூடு பண்ணி மாதிரி அது வருது. ஓகே, அடுத்தது உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ரொமான்ஸ். யாரோ வந்து லைஃப் பார்ட்னர் திருமணம் இல்லைன்னா லவ் லைஃப்காக கேட்குறீங்க. கண்டிப்பாக சிம்பிள் அப்படி தான் இருக்குது, 2 பேரோட அந்த இது கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல திருமண வாக்கியம், அது மாதிரி ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு உங்கள் பர்சன் ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும். லவ்வர்ஸ்குள்ளே இருந்தீங்கன்னா லவ்வர்ஸ் ப்ரப்போசல் பண்ணுறீங்க அப்படின்னா, லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க, இல்லை உங்களுக்கு எதாவது ப்ரப்போஸ் வந்திருக்குன்னா அது வந்து ஒரு நல்ல பாண்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் வாய்க்கா வரப்பு தகராறில் இருக்கீங்களா கொஞ்ச நாளாக லவ்வர்ஸ், அது மாதிரி திருமணமானவங்க அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கிளியர் ஆகி உங்களோட பர்சனோட நீங்கள் ஒரு அனுகூலமான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. ஒரு சிலர் வந்து உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல தெளிவில்லை, நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்கிறது உங்களுக்கே தெரில, அறகுற மைண்டு, எதுலேயும் யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. அப்படிலாம் இருந்தீங்கன்னா எப்படி வந்து யூனிவர்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு இது வேணும்னு ஸ்ட்ராங்காக கேட்கணும். கேட்குறதுலையே இப்படி கேட்கலாமா அப்படி கேட்கலாமா, இதுவா அதுவா, அது கேட்டால் இப்படி நடந்துருமோ, இது கேட்டால் இப்படி ஆகிடுமோ, அப்படியெல்லாம் நீங்களாக ஏதாவது கற்பனையை ஓட்டிக்கிட்டு ரொம்ப ஓவர் தாட்டில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சிலர். ஓகேவா? அது மாதிரி இருந்தீங்கன்னா கிளியர் யுவர் மைண்ட் செட். இன்ட்யூஷன் வந்து ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரியான ஒழுங்காக மெடிடேஷன் பண்ணுங்கள், இறைவனோட கொஞ்சம் கனெக்டிவாக இருங்க. உங்களுக்கு ஏதாவது கிளாஸ் கற்றுக்கணும், ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் வேணும்னு சொன்னால் இந்த அமாவாசைக்கு அடுத்து வருது இல்லையா, மூணாம் பிறை வருது, அன்றைக்கி வந்து உங்களுக்கு இனிஷியேஷன்ஸ் அவைலபிள். ஓகேவா? நம்மக்கிட்ட இருக்க அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து உங்களோட 6 சக்கரா இந்த பவர்லாம் பண்ணணும் அப்படின்னா, இந்த மணி பிளாக்கேஜஸ்லாம் கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்றைக்கி வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா? 3ஆம் பிறை, அதனால் நான் அமாவாசை அன்றைக்கெல்லாம் கூட வைக்கல, நியூ மூன் தான், பட் இருந்தாலும் வளர்பிறையில் அந்த 3ஆம் பிறையை சூஸ் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி வந்து பிறை பார்த்திங்கன்னா இன்னும் நல்லது, மூன் எனர்ஜி ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து இருங்க, அந்த டாபிக் எத்தனாவது பேச போவோம். இது உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து அன்றைக்கி அவைலபிள் இருக்குப்பா, எடுத்துக்கோங்க. லைஃப் கோச்சிங் கிளாஸ் வேணாலும் இருக்குது. மணி பிளாக்கேஜஸ் கூட அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் பண்ணிங்கன்னா சரியாகும். தெரியுமா? எத்தனை விஷயம் தெரியுமா அதில் நடந்து கொடுப்பேன் நான். சரியா? கண்டிப்பாக இப்போ ஏதோ ஒரு ஸ்ட்ரக்கில் இருந்துகிட்ருக்கீங்க ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுச்சுவேஷன் மாறும்னு சொல்கிறாங்க. அந்த சுச்சுவேஷன் மாறுறதுக்கு நீங்கள் முதல்ல இப்போ இருக்கிற அந்த
விஷயத்தை விட்டு வெளில வரணும், உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். அது நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து மணி இன்கம்காக நீங்கள் போடுற அந்த எஃபெக்ட்டு, மோஸ்ட் ஆஃப் அதுதான் 75% வந்து நீங்கள் போட்டுட்ருக்க அந்த எஃபெக்ட்டு அந்த இடத்துல அந்த மணியோட அந்த இது வந்து ரொம்ப அந்தளவுக்கு இல்லை. அதனால தான் அவங்க வந்து இந்த சிச்சுவேஷன் மாறும், நீ புதிய முயற்சி பண்ணு, வேறு ஒரு விஷயங்களில் வந்து நீ வந்து அது இந்த வேலை வேண்டாம், வேறு ஒன்று ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய மக்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பீப்புள், உங்களுக்கு மணி எனர்ஜிக்காக நீங்கள் யார்கிட்டையாவது உங்களோட ஃபேமிலியில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லைனா நீங்கள் பிஸ்னஸ் பிளேஸில் நீங்கள் ஹெல்ப் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். லிசன் யுவர் இன்ட்யூஷன்ஸ். ஒரு சிலர் இந்த கார்டு பார்க்கும் போது ஏதோ மனதில் கேள்வி ஓட்டிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராங்கான நோ கொடுக்குறாங்க. பைல் 1க்கும் வந்து ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருந்தாங்க. லிசன் யுவர் இன்ட்யூஷன். சில பேர் வந்து இன்ட்யூஷன் ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். லிசன் யுவர் இன்ட்யூஷன் சொல்லிட்டாங்க. ஒரு சிலர் ரொம்ப அவசரப்படுறீங்கப்பா, ஏதோ ஒரு இந்த மணி இன்கம்க்கோ இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்க்கோ தெரில, மோஸ்ட் ஆஃப் மணி இன்கம்க்காக தான் நம்ம இங்கே எடுத்துக்கணும். 75% மணி இன்கம்க்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் செய்கிறதுக்கு உடனே இன்வெஸ்ட் பண்ணிடலாம், உடனே இன்வெஸ்ட் பண்ணிட்டா உடனே இதில் க்ரோத் வந்துடும் அப்படிலாம் ஏதாவது தாட் ஓடுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்படியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஓகேவா? நாட் த ரைட் டைமா? ஏன் வெயிட்டிங் பாருங்கள், அடுத்த கார்ட்லேயே கமெண்ட். ஏன் இந்த இதுன்னா இப்போ அதுக்கான சூழ்நிலை இல்லை ஒரு சிலருக்கு இது. ஓகேவா? இப்போ வந்து ஒரு சிலர் இதை பேஸ் பண்ணி, இப்போது நான் சொன்னல வெயிட் பண்ணுங்கள், இதுக்கு கரெக்டான டைம் இப்போ இல்லைன்னு ஒரு சிலருக்கு வருதுன்னு சொன்னல, இந்த பர்சன் நீங்கள் ஏதோ மனதில் கேள்வி எழுப்பியிருக்கீங்க, அதுக்கு ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காங்க. ஹாப்பியா? நீங்கள் ஏதாவது புதிய வேலைகளோ இல்லைனா பிஸ்னஸோ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லைனா யார்கிட்டையாவது போய் கடன் கேட்க போகிறீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணணும். கெட் மோர் இன்ஃபர்மேஷன். புதிய முயற்சி செய்கிறீங்கன்னா அதை பற்றி நல்ல தெளிவான இது பண்ணிவிட்டு இப்போ மூவ் ஆன் பண்ணுங்கள். லுக் ஃபார் எ சைன். இறைவன் கொடுக்குற அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் கண்ணு முன்னாடி வருது, ஆனால் கவனிக்காமல் போனீங்கன்னா யாருக்கு நட்டம்? யூனிவர்ஸ்க்கு நட்டம், உங்களுக்கு தான் நட்டம். இந்த பிள்ளைக்கு எத்தனை வாட்டி தான் கண்ணு முன்னாடி எடுத்துன்னு போய் நிறுத்தினாலும் இது பார்க்கவே மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு 2 வாட்டி பார்ப்பாங்க, 3 வாட்டி பார்க்குறாங்க, அப்புறம் போயிடுவாங்க. அவ்வளோதான். ஓகே. உங்கள் வீட்டில் லைட்டெல்லாம் போடாமல் கதவெல்லாம் அடைச்சி இருட்டாக்கி வச்சுருந்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு வர சொல்லி இந்த விருந்தாளி வராங்க, வரும்போது வீட்டில் ஆள் இல்லாமல் அவங்க உள்ளே எப்படி வருவாங்க? ஆஹா, நம்ம தேடி வந்த வீடு இதுவாக இருக்காது, வேறு ஏதாவது வீடாக இருக்கும், வேறு அட்ரஸ் மாதிரி வந்துட்டுருப்போம் அப்படி சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஓகே. இஃப் யூ பிலீவ், நம்பினால் நடக்கும். யாரோ ஒருத்தர் ரொம்ப நம்பிக்கை இல்லாமல் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அபண்டன்ஸ், கண்டிப்பாக அபண்டன்ஸ் இருக்குது. செல்வ வளம் வரப்போகுது உங்களுக்கு, ரெடியாக இருங்க. ரிமைன் பாசிட்டிவ். ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கன்சிடர்னு சொல்கிறாங்க. உங்களுக்கான முடிவுகளை நீங்கள் தான் எடுக்கணும். சில பேர் மற்றவங்ககிட்ட ஐடியா கேட்குறீங்க. பி அசர்ட்டிவ். ஓகேவா? ஏன் இந்த ஸ்ட்ரகிள்? ஏதாவது டவுட்டுன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. பர்சனல் ரீடிங் எடுத்துக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். இந்த ரீடிங் பார்க்குறதுல ஒரு சிலர் வந்து ஏதோ மனசில் உங்களோட அந்த மணி இன்கம் பற்றியும் உங்களோட ஜாப் பற்றியோ வேறு விதமாக திங்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இதுக்காக நான் வந்து ஏதாவது முயற்சி பண்ண போகிறேன், அதாவது ஒரு பிளான் பண்ணிட்டீங்க, பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா? ஆமாண்ணா, கமெண்டில் பதிவிடுங்க. கண்டிப்பாக அது சரியான முடிவு அப்படின்றாங்க. பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன். சில பேர் வந்து உங்களுக்கு இது வேணுங்கிறத வந்து கேட்க கூட ரொம்ப இது பண்ணுறீங்க. எப்படின்னா, எப்படி கேட்குறது, இது வந்து கிடைக்குமா கிடைக்காதா, இதை ட்ரை பண்ணலாமா வேணாமா, இந்த வேலையை கண்டினியூ பண்ணலாமா, பிஸ்னஸை கண்டினியூ பண்ணலாமா, இல்லைனா இந்த பிஸ்னஸில் இன்னும் மணியை போட்டு இன்னும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாமா, அந்த மாதிரி. அதுக்கு வந்து ஆஸ்க் யுவர் ஏஞ்சல். நீங்கள் வந்து இப்போது அம்மன் இவங்க மகாலட்சுமி கிட்டே கேட்டாலும் சரி, உங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள் வேறு யாராவது இருக்காங்கனாலும் சரி, அவங்கக்கிட்ட நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். இல்லை மகாலட்சுமி அன்னையே எடுத்துக்கோங்க, ஏன்னா அவங்கள தான் இப்போ பிரதானப்படுத்துகிறோம்.
அவங்கக்கிட்ட உங்களோட ரிக்வெஸ்ட் வைங்க. ஓகேவா? ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். ரிக்வெஸ்ட் வச்சா மட்டும் பத்தாது, கொஞ்சம் உங்களோட விஷயம் நடக்கணுன்னா கொஞ்சம் ஹெல்ப் கேளுங்க. நீங்கள் வந்து பார்க்குறவங்க வந்து ரொம்ப நாளாக ஹெல்ப் கேட்க மாட்றீங்க. உங்களுக்கு யாராவது பக்கத்தில் ஹெல்ப் பண்ண இருக்கிறாங்க. பட் நீங்களாக வந்து போய் பேசுறது கிடையாது, கேட்குறது கிடையாது. ஒரு சிலர் சொல்லலாம், மேடம் அப்படிலாம் யாருமே இல்லை மேடம், என் பக்கத்தில் நான் மட்டும்தான் மேடம் தனியாக அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்கு டிவைன் பார்த்து இருக்குது. ஓகேவா? ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்களேன். ஒரு நான் எவ்வளோ டிப்ஸ் எவ்வளோ விஷயங்கள் சொல்லித்தரேன். ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுங்களேன். எத்தனை கிளாஸஸ் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸில் பாருங்கள், அங்கே எத்தனை கிளாஸஸ் இருக்குது. ஏதாவது ஒன்று எடுத்து பண்ணுங்களேன். எதுக்கோ செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஹை ஓப்பனிங் கொடுக்குறேன், தீட்சை இனிஷியேஷன் கொடுக்குறேன், இதுக்கு மேலே என்ன செய்கிறது? நம்ம கிளாஸஸ்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கூலில் சொல்லித்தராங்களே அந்த மெட்டீரியலிஸ்டிக் அந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் நம்ம எடுக்கல. நம்ம டிவைனோட கனெக்டிவான விஷயங்களை தான் நம்ம சொல்லித்தரோம். அந்த டிவைன் எனர்ஜியை நம்ம வந்து எப்படி நம்மளோட உடல் மனம் ஆன்மாவில் கொண்டு வரணும், எப்படி நம்ம உடல் மனம் ஆன்மாவை பலமாக வச்சுக்கணும், பாசிட்டிவ் எனர்ஜியாக வச்சுக்கணும். நீ பாசிட்டிவ் எனர்ஜியாக சந்தோஷமாக இருந்தேன்னா போதும், உன்னை நோக்கி எல்லாம் வர ஆரம்பிக்கும். இப்போ இருக்கிற இந்த ஸ்ட்ரகிளை நினச்சி நீ ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு உனக்கு வந்து அதுலேயே மூழ்கிட்டு இருந்தேன்னா உனக்கு வந்து வரக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க, வாங்கிக்க தான் நீ ரெடியாக இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது புரிதல் இல்லைன்னா நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. இன்னும் இந்த டாபிக் வந்து நான் அந்த மண் என்ற அந்த மனசு இதை பற்றியெல்லாம் பேசியிருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோ லிங்க்கு கூட நான் இந்த வீடியோ எண்டில் கொடுக்குறேன். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ அதில் கூட நான் டாபிக் பேசியிருப்பேன், பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றி சொல்லியிருக்கேன். என்னென்ன விஷயங்கள் அதில் நம்ம ஸ்டெப்ஸ் பண்ணுறோங்கிறதையும் கொடுத்துருக்கேன். எப்படி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், உங்களோட ஆறா சக்கராவை எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடெல்லாம் அதில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸில் அதெல்லாம் நான் கவர் பண்ணி தரேன். அந்த டீட்டெயிலாக அதில் போட்டிருக்கேன். ஓகேவா? ஏன்னா நான் கொடுக்குறது எல்லாமே இனிஷியேஷன் பண்ணி கொடுக்குறது. இனிஷியேஷன்னு நிறைய பேருக்கு தெரியல, அதை நான் சொல்லலான்னு இருக்கேன். இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன், பாருங்கள். எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் வரும்ல, அதுக்கப்புறமா சொல்கிறேன். அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிகிறப்ப சொல்கிறேன். ஒரு சிலர் வந்து ரொம்ப உடல் மனம் இதில் ஏதோ பிரச்சனையோடு இருக்கீங்கப்பா. ஹெல்த்து அண்ட் மைண்ட் ரெண்டுமே டிப்ரெஷன் இருக்குது. அப்புறம் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கீங்க, இந்த மணி ரிலேட்டடான விஷயத்தில் ஃபெயிலியர் தெரியுது. இதுலேருந்து ரெக்கவர் ஆகணும். நீங்கள் முதல்ல உங்களை நம்ப வைங்க. உங்கள் மனசை வந்து முதல்ல சரி பண்ணுங்கள். மனசு உடல் ரெண்டுமே வந்து பாதிப்புகளாக இருக்குது, ரெக்கவர் ஆகணும். நீங்கள் பாஸ்ட்டை வந்து லெட்கோ பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ். அடுத்தது காம்ப்ரமைஸ். அடுத்த கார்டே அதுதான். பிரச்சனை ஏதோ ஓடிட்டுருக்கு, அந்த பிரச்சனைக்கு ஒரு காம்ப்ரமைஸ். அந்த பர்சனோட பர்டிகுலர் இப்போ வந்து உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல பிஸ்னஸ் பார்ட்னர், ஒர்க் பண்ணுற இடத்துல உங்கள் கொலீக்ஸ், அவங்களோட ஏதாவது ஒரு இது போயிட்டுருக்கு அப்படின்னாலும் சரி, இல்லைனா உங்களுக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் அவங்க உங்களுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறாங்க, உங்களுக்கு தர வேண்டியதை மறுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களை ஃபஸ்ட்டு இதுலேருந்து ரெக்கவர் அவங்கள மன்னிங்க, லெட் கோ பண்ணுங்கள், காம்ப்ரமைஸ் ஆகுங்க. அவங்கக்கிட்ட போய்ட்டு சரி நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுங்க, லெட் கோ பண்ணுங்கள், ஈகோஸ்டிக் பார்க்காதீங்க. டிவைனோட கனெக்டிவாக இருந்து நீங்கள் போய் அந்த விஷயங்களுக்காக ப்ரே பண்ணிவிட்டு போய் கேட்டு பாருங்கள். ரிங்டோனே வருது. உங்களுக்கு திறக்காத கதவுகளும் திறக்கும். ஏன்னா அங்கே டிவைன் வேலை பார்ப்பாங்க. இப்போ உங்கள் கர்மா தான் வேலை பார்த்துட்ருக்கு. அதனால தான் உங்களால் அடுத்த மூவ் பண்ணுறது ரொம்ப சிரமப்படுறீங்க. சுற்றி இருக்கிறவங்களோட கிளாஷ் பண்ணிக்கிறீங்க. காம்ப்ரமைஸ் ஆகணும்னு சொல்கிறாங்க. அந்த பழைய விஷயங்களில் ரொம்ப லேக் ஆகிட்ருக்கீங்க. காம்ப்ரமைஸ் ஆகுங்க. அது நீங்கள் பர்டிகுலர் ஏதாவது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், நீங்கள் ப்ராப்பர்ட்டிக்காக ஏதாவது சம்திங் அவங்களோட ஏதோ ஒரு லேக்கில் இருக்கலாம். அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே கூட ஒரு சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறுக்காக, அதாவது மணி ரிலேட்டடான விஷயங்கள் சொல்கிறேன். அது மாதிரி பிஸ்னஸில் வேலை பார்க்க ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்க, ஒரு டீம் லீடராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அங்கே அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் இருப்போம். காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள், லெட் கோ பண்ணுங்கள், எல்லாம் சொல்லியாச்சு. உங்களுக்கான கிளாஸஸ் என்ன, எப்படி அந்த லேக்லேருந்து வெளில வரணும் எல்லாம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம்.
இந்த கார்டு மறுபடியும் வருது. ஃபஸ்ட்டுக்கும் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டில் வந்து ஒரு 4-5 இதுலேயே வந்துட்டாங்க, கைடன்ஸ்லேயே வந்துட்டாங்க. ஸோ செகண்டு சூஸ் பண்ணவங்களுக்கு நிறைய தேவைப்படுது போகுது, அதனால் இவ்வளோ நேரம் கழிச்சு வந்தாங்க. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் டிவைனோட வார்த்தைகள், அது அன்றி வேறு ஒன்றும் கிடையாது. ஒவ்வொன்றும் கோல்டன் வேர்ட்ஸ். ஓகேவா? அது அவங்க கொடுக்குற கைடன்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மணி எனர்ஜி நல்லபடியாக உங்கள் லைஃப்பில் ஃப்ளோ ஆகும். பயனடைங்க. காட் பிளஸ் யூ. சரி, பைல் 2க்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நல்ல குட்கர்மாவை சேர்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கான கதவுகள் திறக்கிறாங்க. மகாலட்சுமியோட அருள் இருக்குது. அவங்க கொடுக்குற பிளெஸ்ஸிங்காக எப்படி எந்த மாதிரி ஒரு லேக்லலாம் இருக்கீங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஓகே, இப்போது பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு டோன்ட் ஸ்டாப். ஏதோ ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க உங்களோட ஃபைனான்ஸ்க்காக. அது வேலையாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸாக, ஃபைனான்ஸ்க்காக ஏதோ ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதை முயற்சியை கைவிட்டலாம் நினச்சிங்களா? முயற்சியை கைவிடாதீங்க, தொடர்ந்து பயணிங்க அந்த டைரக்ஷனில் சொல்கிறாங்க. டேக் ஆக்ஷன், டோன்ட் ஸ்டாப். பார்த்தீங்களா? டேக் ஆக்ஷன், டோன்ட் ஸ்டாப். அடுத்தது என்ன? பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு மகாலட்சுமி என்னை லுக் ஃபார் எ சைன். லுக் ஃபார் எ சைன். ஒரு சிலருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, அவங்க கொடுக்குற விஷயங்களை கவனிக்க சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு வெயிட் கொடுத்துருக்காங்கப்பா. நீங்கள் எடுக்கிற ஏதோ ஒரு அவசரப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் கொஞ்சம் அவசரப்படாதீங்க, நிதானித்து செய்யுங்க. கொஞ்சம் வந்து உங்களுக்கு புரிதல் ஏதாவது வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்கள் தான், இட்ஸ் அப் டு யூன்னு சொல்லிட்டாங்க. இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு இதுதான், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான். நீங்கள் ஒரு சிலர் வந்து நீங்கள் போகிற டைரக்ஷன் கரெக்டு தான், நீங்கள் வந்து எடுக்கிற முயற்சியை தொடர்ந்து பண்ணுங்கள். அதனால டோன்ட் ஸ்டாப், டேக் ஆக்ஷன். அடுத்த கார்டு, ஆக்ஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கான அந்த விஷயங்கள் தெரியுது கொடுப்பாங்க. லுக் ஃபார் எ சைன். அதுக்கான முயற்சிகள் செய்யும் பொழுது அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த சைன் தெரிஞ்சதும் அதை ஃபாலோ பண்ணி ரிசீவ் பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்து வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அவசரப்படுற அந்த மணி எனர்ஜிக்காக சம்திங் ஏதோ ஒரு விஷயம் லேக் பண்ணி வச்சுருக்கீங்க. அது இப்போவே நடக்கணும், இன்றைக்கி நான் போட்டேன்னா இன்றைக்கி வந்து அறுவடை பண்ணோம்லாம் நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. பொறுமையாக இருங்க, கதவுகள் திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம். ஓகே, சரி. பைல் 3க்கு உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவிடுங்க. இப்போ வந்து நம்ம எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் பார்த்துடலாம். உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தால் மகாலட்சுமி அன்னையோட மனசில் நினச்சிக்கோங்க. அன்னையை என்ன ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். 2 பைல் வைக்கிறேன். சாய்ராம். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 1க்கு ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட், பைல் நம்பர் 2க்கு வந்து ரெட் கலர். உங்களுக்கு இந்த பிரமிட் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, இந்த கலர் வச்சு சூஸ் பண்ணிக்கோங்க. ரெடியாக பார்த்துடலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு மகாலட்சுமி அண்ணன் என்ன சொல்கிறாங்க? ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஏதாவது ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்களா? இது வந்து சில பேர் வந்து ஜாப்க்காக இருக்கலாம், மணி ரிலேட்டடான விஷயமாக இருக்கலாம், இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்காக இருக்கலாம். கண்டிப்பாக அது நிறைவேறும். இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் மேஷம், சிம்மம், தனுஷ், இல்லை மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 3 ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஆமாம்,
நீங்கள் கூட ஏதாவது கவர்மெண்ட் செக்டரில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறவங்களா இருப்பீங்க. ஒரு சிலர் இந்த போஸ்டிங்காக ஏதாவது எக்ஸாம் எழுதிட்டு அதுக்காக கேட்டிருப்பீங்க ஆன்சரு. இதில் வந்து எனக்கு வந்து கிடைக்குமா, இந்த ஜாப் கிடைச்சிருமா, இந்த எக்ஸாம் நான் வந்து பாஸ் பண்ணிடுவேனா, அது மாதிரி. ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு உங்கள் ஜாப் இப்போ பண்ணிகிட்ருக்க ஜாப்லேருந்து நெக்ஸ்ட்டு ஜாப், இல்லைனா ஒரு பிஸ்னஸ்லேருந்து இன்னொரு பிஸ்னஸ், இதுக்கெல்லாம் வந்து ஒரு சைன் மாதிரி கொடுக்குறாங்க. ஓகே, நான் சொன்ன விஷயங்கள் எப்படி உங்களுக்கு பைல் 1க்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். 75% இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அதர் தென் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்காக கூட கேட்டிருக்கலாம் 25%. ஓகேவா? அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் கூட இந்த மாதிரி ஒரு நல்ல ஹையர் போஸ்டிங்கில் இருக்கிறவங்க, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருப்பாங்க அவங்க, அந்த மாதிரி பர்சன் உங்கள் லைஃப்பில் வரலாம். ஓகேவா? அன்னைக்கிட்ட நீங்கள் ரெண்டுமா எனக்கு அப்படி தான் ரெசனேட் ஆகுது. ஸோ தட் அந்த மாதிரியும் இருக்கலாம். ஸோ எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். தேங்க்யூ. இப்போ வந்து பைல் 2க்கு இந்த ரெட் கலர் ஹீலிங் பிரமிட் ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் இது வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து ஏதோ ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க பிஸ்னஸில், இல்லை ரிலேஷன்ஷிப்பில், இல்லை ஃபைனான்ஸில் கூட இருக்கலாம் மேபி. இதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு நெருங்கின அந்த ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம் இந்த ஃபெயிலியருக்கு. அது ஃபைனான்ஸாகவும் இருக்கலாம், அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்லேயும் ஃபெயிலியர் பண்ணியிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 3 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்குது. ஓகே, காட் பிளஸ் யூ. உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும், இன்னும் கொஞ்சம் கிளியராக வந்து உங்களுக்கு பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்களோட அந்த ஃபைனான்ஸ் ஸ்ட்ரக் என்ன இருக்குது, இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்கணும் லைஃப்பில் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கோங்க. அதில் எல்லா கதவுகளும் உங்களோட 6 சக்கரா எல்லாத்தையுமே இப்போ காமிச்சேன்ல, 2 மெயினான அந்த ஃபைனான்ஸ்க்காக வரக்கூடிய 2 சக்கரங்கள் இருக்குது. அது மட்டும் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு மற்ற சக்கரங்கள்லாம் விடுறதெல்லாம் எனக்கு நான் பண்ணால் ஒழுங்காக ஈவனாக பண்ணுவேன். ஏன்னா புத்தி மனசு எல்லாம் ஒழுங்காக இருந்தால் தான் அந்த சக்கரங்களும் ஒழுங்காக இருக்கும். ஓகேவா? அதனால் எல்லா 7 சக்கராவையும் ஹீல் பண்ணுங்கள். உங்களுக்கு பிளாக்கேஜஸ் இருக்குது, பழைய ரெக்கார்ட் இருக்குது, ஆழ்மன பதிவுகள் இருக்குது அப்படின்னா அது வந்து நிறைய நல்ல விஷயங்களை தடுக்குது. அதனால தான் அதை சொல்கிறேன். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலான வீடியோஸ்லாம் நிறைய ப்ரீவியஸ் வீடியோ இருக்குது, இந்த வீடியோட எண்ட்லேயும் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னும் சில பேருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் ஏதாவது கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அது இந்த அமாவாசை முடிஞ்சு 3ஆம் பிறை வருது இல்லையா, ஜனவரி மாதம், அப்போ வந்து உங்களுக்கு இந்த கிளாஸஸ்லாம் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப வைப்ரேஷன் நல்லாயிருக்கும். அபரிவிதமான பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்ச நாள் அன்றைக்கி. அதனால் உங்களுக்கு வந்து டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றியும் அதில் என்னெல்லாம் நம்ம கவர் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயிலும் நான் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட இந்த ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரக்லேருந்து நீங்கள் ரிலீவ் ஆகிறதுக்கு கூட அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே ஷார்ட் அவுட் பண்ணி நீங்கள் மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? சரி, நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். மகாலட்சுமி அன்னைக்கு நன்றி சொல்லுங்கள். அவங்களோட மந்திரம் ஓம் மகாலட்சுமியே போற்றி எப்படி உங்களுக்கு அவங்க கூட சொன்னால் அவங்களோட ரொம்ப ஒரு அஃபெக்ஷனாக நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட் ஆகுறீங்களோ அந்த மாதிரி அவங்ககிட்ட அந்த வார்த்தையை கொடுங்க, அந்த ஃபீலை கொடுங்க. யூனிவர்ஸ்க்கு ஃபீலிங் இட்ஸ் வெரி மஸ்ட். ஓகேவா? நீங்கள் சும்மா நம்ம கடமைக்கு மகாலட்சுமியை போற்றி அப்படி சொல்லிட்டு போகிறதெல்லாம் வந்து இட்ஸ் நாட். அது மாதிரி நீங்கள் ஒரு 108 வாட்டி இல்லை 1,00,000 வாட்டி சொன்னாலும் அதுக்கு பலனே கிடையாது. ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒரு தடவை அவங்கள ஆத்மார்த்தமாக உள்ளுக்குள்ளே அன்னையை நினச்சி நீங்கள் வந்து ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் மகாலட்சுமி அன்னையே நமகா, வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு எப்படி அவங்கள வந்து அழைச்சா பிடிக்குதோ சொல்லி பாருங்கள். அந்த குழந்தை உங்ககிட்ட ஓடி வருவாங்க. அந்த குழந்தைய ரொம்ப வந்து ஹர்ட் பண்ணி வேணாம், இந்த சொசைட்டி பண்ணி வச்சுக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தராக போயிட்டு நான் வந்து டீச் பண்ணிட்டேன். நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ ஒரு கரெக்டான ஒரு விஷயத்த, எந்த ஒரு வார்த்தையும் நான் வந்து வேஸ்ட்டான வார்த்தை அது மாதிரிலாம் நான் பேசுகிறதே கிடையாது. நம்மளோட சேனலில் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் டிவைன் உங்ககிட்ட பேசுகிறாங்க. அவங்களோட வார்த்தைகள் கோல்டன் வேர்ட்ஸ். உங்களுக்கு புரிதலுக்காக சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுவேனே தவிர அது அந்த எக்ஸாம்பிள் கூட உங்களை ஃபன்னாகவும் உங்களை வந்து ஒரு இதுவாக ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது.
ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிதல் வேணுங்கிறதுனால அது மாதிரி ஃபன் பண்ணி சொல்லுவேன். உங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எஸ் மேம் பிடிச்சிருக்கு மேடம் அப்படியே சொல்லுங்கள் மேடம் அப்படி சொல்லி கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓம் மகாலட்சுமி அன்னையே நமக, அன்னையே போற்றி, ஐ லவ் யூ அம்மே. எனக்கு அப்படிலாம் கூப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அதனால நான் சொல்கிறேன், எங்கள் அம்மா இந்த சேனல் நீங்கள் பார்க்கும்போது எனக்கு என்ன மாதிரி நீங்களும் உங்களுக்கும் ஃபீலிங் வருதா சொல்லுங்கள், சொல்லிவிட்டு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கதவுகள் திறக்குதா இல்லையா பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு அந்த பிளாக்கேஜ்லாம் ஏதாவது இருக்குது, உங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியலன்னா உங்களுக்கான அந்த அது ஸ்ட்ரக்கும் சொல்லிட்டாங்க. சில பேர் வந்து கிளியராகவே கேட்க மாட்டேறீங்க. சில பேர் உங்களோட அந்த என்ன சொல்கிறது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது இல்லை, லெட் கோ பண்ணுறது இல்லை, பாஸ்ட்லேயே சுற்றிட்டுருக்கீங்க. சில பேர் ரொம்ப அவசரப்படுறீங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வச்சிட்ருக்கீங்க. சைன் கொடுக்குறாங்க ஆனால் கவனிக்க மாட்டேறீங்க. அதுதான் எப்படி அந்த லேக்லேருந்து வெளில வரணும், அந்த வித்தையை கற்றுக்குங்க. உங்கள் மனசை எப்படியெல்லாம் நீங்கள் வந்து இப்போ பாதுகாத்துக்கணுன்ற வித்தையை நான் வந்து இந்த லைஃப் கோச்சிங் கிளாஸில் வச்சுருக்கேன். புரியுதா? நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.